என்னை எப்படிங்க அதைத்தான் அவர் திரைப்படத்தில் என் பங்காளி வடிவேல் வச்சது. என்னை என்னங்க போக சொல்கிறீங்க அப்படின்னு வச்சு அடித்தேன். அப்புறம் வந்து சுற்றி மாடி இடையிலெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அவ்வளவு சேட்டையை பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல இந்த ஆள். அந்த தெருவே நமக்கு அந்த ஆதரவு. அப்புறம் அடித்து போட்டு அண்ணன் விடுங்க என்னை செத்துட்டு போகிறான்னு இவன் சின்ன வந்து கூப்பிட்டு சரி வண்டியில் இறங்கடா 2 பேரும் என்னை ஏற்றி கூட்டி போகும்போது தான் ஏங்க என்ன இந்த அடி அடிச்சுட்டு ஒன்றுமே கண்டுக்காம போகிறீங்க, ஏதாவது ஒரு ஒரு ஆஃபுக்கு அது காசு கொடுத்துட்டு போங்கன்ட்டாப்புல. இவன் ரொம்ப சில்லறா பையலாக இருந்திருக்காங்க, இவனை தான் திட்டி ஒரு 500 காசு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவருக்கு ஒரு அறையை விட்டேன். இந்த சல்லி பயிலோட சேர்ந்து நீ தண்ணியை போட்டதுனால தான் நான் செலவு பண்ணுறான். அப்புறம் அந்த மாதிரிலாம் பல கதைகள் இருக்கு. வெளியில் 2 பேர் வந்தோம்னா இப்படி பார்த்தா அவன் யாரும் எங்களை பார்த்துடக்கூடாது. என்ன அப்படி என்ன பார்க்குற அப்படின்னா தெரிஞ்சவனா இருந்தால் என்ன அண்ணே சும்மா நீங்கள் தானேன்னு பார்த்தோம்னா அவன் வேற ஆளுந்த என்ன பார்க்கக்கூடாதான்னா அதோட சரிதான். ஐயோ இப்போ நினச்சி பார்த்தாலே கேவலமாக இருக்குது. நம்ம தானடா அப்படிலாம் நடந்துட்டோம். அவ்வளவு சேட்டை பண்ணுவோம் நாங்கள் 2 பேரும். அப்படி